Hello friends, welcome to English படிக்க ஆசையா. இன்னைக்கான லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்துக்களோட ஒலியை வச்சு அதாவது சவுண்டை வச்சு நம்ம எப்படி தமிழ் மாதிரியே இங்கிலீஷையும் எழுத்துக்கூட்டி படிக்கலான்றதுக்காக நம்ம நிறைய லெசன்ஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கான லெசன் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா இந்த இஸ் அப்படிங்கிற சவுண்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும், அதாவது எஸ்ங்கிறதுக்கு மட்டும்தான் இஸ் வரும் அப்படின்ட்டு இல்லை, இது இல்லாமல் இன்னும் 2 எழுத்துக்களில் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கும் நம்ம இஸ்ங்கிற சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல இந்த இஸ்ங்கிற சவுண்டு வரும், என்னென்ன லெட்டர் சேர்ந்து வரும்போது வருது, இதை நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே இப்போ தான் இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எஸ், அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சவுண்ட் கொடுப்போம், இஸ் அப்படிங்கிற சவுண்ட் தான் கொடுப்போம். அது உங்களுக்கு தெரியும். எஸ் இஸ். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் அண்ட் சாண்ட், இஸ் அண்ட் சாண்ட். ஸோ இங்கே இஸ் அப்படிங்கிற சவுண்டை நம்ம எதுக்கு கொடுக்குறோம், எஸ்ஸுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி ஆங், ஸ் ஆங், சாங் சாங். இஸ் இ சி இல்க், சில்க் சில்க். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓகே எஸ்ஸுக்கு எஸ்ன்ற சவுண்டு. ஸோ அடுத்தது பாருங்கள் சியும் ஒய். ஸோ இங்கேயும் இந்த சி இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுப்போம். ஓகே, ஸோ சி ஒய் வர இடத்துல இங்கே சிக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுங்கிற சவுண்டு வரும். எக்ஸாம்பிள் சைக்கிள், சைக்கிள். ஸோ இது இஸ்ஸு ஒய் ஐ. ஓகே, அப்போ இஸ்ஸு கூட்டல் ஐ என்னாகும், சை அப்படிங்கிற சவுண்டில் நம்ம படிக்கணும். அப்போது சைக்கிள். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வைக்கு சவுண்டு ஈன்னு வரும். அப்போது இஸ்ஸு இ சி, சிலிண்டர், சி லி இன், சிலிண்டர் 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 அப்படின்னு படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஒய், இதில் இந்த சிக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஇ. ஸோ இது ஃபுல்லாவுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இஸ் தான் கொடுக்க போகிறோம். சிக்கு தனியாக ஈக்கு தனியான்ட்டு இல்லை, சியும் ஈயும் சேர்த்தே ஒரே சவுண்டு தான் இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுக்கணும். இது மேக்ஸிமம் பார்க்கும்போது நம்ம வார்த்தையோட கடைசியில் வரும். ஸோ ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் இட்டு அண்ட், டான் இஸ், டான்ஸ் டான்ஸ். அதே மாதிரி இஃப் ஏ, ஃபே இன், ஃபென் ஃபென் இஸ், ஃபென்ஸ் ஃபென்ஸ். ஓகே, ஸோ சிஇன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சவுண்டு வரும், உங்களுக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சிஇ ஸ்டார்டிங்கில் வரும்போது எப்படி வருதுன்னா இங்கேயும் இஸ்ஸுங்கிற சவுண்டு தான், சீரல். ஸோ இங்கே இஸ்ஸு இ டபுள் இ, அந்த லாங் இ சவுண்டு வருது பார்த்தீங்களா, இ டேஷ் இ சவுண்டு. ஸோ அப்போது சீரல், சீரல். அதே மாதிரி சென்ட், இஸ் ஏ, இங்கே ஈக்கு ஏங்கிற சவுண்டு, அப்போ இஸ் ஏ சேண்ட், சென்ட். அதே மாதிரி சென்டிமீட்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா சென்டிமீட்டருக்கும் சிஇ தான் வரும். அப்போது சே, சிஏங்கிற சவுண்டு சேன்னு வரும். அப்போ இங்கே ஈக்கு முன்னாடி வர சிக்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம், இஸ் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்குறோம். அதே மாதிரி எஸ்ஸும் சியும் சேர்ந்து வர இடத்துலையும் நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம்னா இஸ்ஸுங்கிற சவுண்ட் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் சீசர்ஸ், சீசர்ஸ். ஸோ எஸ்சிக்கு இஸ்ஸு, லாஸ்ட்டில் வர்ற எஸ்ஸுக்கும் இஸ்ஸு, 2 எஸ் வந்தாலும் இஸ்ன்ற சவுண்டு தான். ஓகே, அதே மாதிரி சயன்ஸ், இஸ் ஐ, இஸ்ஸு கூட்டல் ஐ தான் சை இல்லையா, சயின்ஸ் சயின்ஸ். ஸோ லாஸ்ட்லேயும் வந்திருக்கு பாருங்கள் சிஇ, இதுக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க, இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுக்குறீங்க. அப்போது எஸ்ஸுக்கும் இஸ் தான், சிஒயில் சிக்கு இஸ், சிஇ இஸ்ஸு, சிஇயில் இந்த சிக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு, எஸ்ஸும் சியும் சேர்ந்து வந்துச்சுன்னா இஸ்ஸுங்கிற சவுண்டு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பாருங்கள் எஸ்ஸும் ஈயும். ஸோ இது வார்த்தையோட லாஸ்ட்டில் வரும். இஸ்ஸுங்கிற சவுண்டு நம்ம கொடுக்கணும், அதாவது சிஇக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இம்மு அவு, ஓ யூவோட சவுண்டு அவுங்கிற சவுண்டு வரும். இம்மு அவு, மவு இஸ், மவுஸ். இர் ஓஸ், ரோஸ் ரோஸ். ஓகே, ஹோஸ், HOSE, ஹோஸ். ஸோ இங்கேயும் எஸ்ஸுங்கிற சவுண்டு தான் உங்களுக்கு வரும். அடுத்தது சிஐ. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு நம்ம கொடுக்கணும்.
சர்க்கிள் இஸ் அ சவுண்ட். இது வந்து ஷுவா சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ங்கிற சவுண்ட் வந்து வரும் ஐக்கு. அப்போ சர்க்கிள் சர்க்கிள். இங்க வந்து ஈன்ற சவுண்ட் வரும். அப்போ இஸ் ஈசி டி சிட்டி சிட்டி அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதே மாதிரி 2 எஸ் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, 2 எஸ் வந்தாலும் இஸ்ங்கிற சவுண்டு தான் நீங்கள் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் கிளாஸ் பாஸ். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஸும் டீயும். ஸோ இது ஒரு சில வார்த்தைகளில் வரும், நம்மளே யோசிப்போம். காஸ்டல்னு தானே வரணும், ஏன் வந்து காசல் அப்படின்னு வருது? அந்த டீக்கு சவுண்ட் இல்லாத மாதிரி வருதுன்னா இந்த எஸ்ஸும் டீயும் சேர்த்தே உங்களுக்கு என்ன சவுண்டு வரும்னா இஸ்ஸுங்கிற சவுண்டு தான் வந்து வரும். ஓகே, அதே மாதிரி லிசன் அப்படிங்கிற வார்த்தையில் லிஸ்டன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், லிசனிங். ஸோ இங்கிலீஷ் வந்து லிசன் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, கேட்கணுன்ட்டு. அதுக்கே வந்து நம்ம லிஸ்டன், அதாவது எழுதும்போது எஸ்டிஇன்னு தான் எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து டீயோட சவுண்டு இருக்க மாதிரி இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா எஸ்ஸும் டீயும் இந்த காம்பினேஷனில் எஸ்ஸுங்கிற எஸ்ஸு சவுண்டு மட்டும்தான் வரும். அப்போ காசில் லிசன். ஸோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு எஸ் தான், அதாவது எஸ்டி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இந்த எஸ் சவுண்டு சொன்னோம் இல்லையா, இஸ்ஸுங்கிற சவுண்டு வந்து பாருங்கள், எஸ்ஸுக்கு இஸ்ஸுன்னு சவுண்டு இருக்குது. சிஒயில் வந்து சிக்கு எஸ் சவுண்டு, சிஇ ரெண்டும் சேர்த்து இஸ்ஸுங்கிற சவுண்டு, இங்கே சிக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு. ஸோ காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இஸ் தான் சவுண்டு உங்களுக்கு வந்து வரும். ஆனால் ஒரு சில இடத்துல இங்கே ஈக்கு சவுண்ட் கொடுக்க மாட்டோம், இங்கே ஈக்கு சவுண்டு இருக்குது. அதே மாதிரி எஸ்ஸும் சியும் சேர்ந்து வர இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், இஸ்ஸுங்கிற சவுண்டு. நெக்ஸ்ட்டு எஸ்இ ரெண்டுமே சேர்த்து இஸ்ஸுங்கிற சவுண்டு. சிஐ காம்பினேஷனில் சிக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு. 2 எஸ் வந்தாலும் இஸ்ஸுங்கிற சவுண்டு, எஸ்ஸும் டீயும் வந்தாலும் இஸ்ஸுங்கிற சவுண்டு. ஓகே, இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்ட்டு. படிக்கும்போதும் சரி எழுதும்போதும் சரி ஒரு வேர்டை நம்ம கரெக்டாக அதை வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா அதோட சவுண்ட்ஸ் நமக்கு கரெக்டாக தெரியணும், அந்த லெட்டரோட சவுண்ட்ஸ், அதை எப்படி படிக்கணும் அப்படின்றது. இன்றைக்கான லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இஸ் சவுண்டில் வரக்கூடிய வேர்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.